அழகான ஆகட்டும் பார்க்கலாம். ஆடிய அருமை தம்பி அம்மாந்த நன்றி வணக்கம். இந்த அழகான வேலையிலே நமது நாட்டுக்காக நமது எல்லையிலே போராடக்கூடிய ஒரு அன்பு உள்ளம், எக்ஸ் ஆர்மியிலே சிறப்பாக பணிபுரிந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நமது அடுக்கம்பாறை நமது கிராமத்துக்கு அழகான ஒரு பெயர். அதாவது எல்லா ஊர் பெயர்களிலும் ஆங்கிலத்திலே எழுதலாம். நமது அடுக்கம்பாறை கிராமத்தை அழகாக ஆங்கிலத்திலே ஒலிக்கலாம். அன்பு உள்ளம் கொண்ட எக்ஸ் ஆர்மி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வி ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் நமது அடுக்கம்பாறை கிராமத்திலே அழகாக ஆங்கிலத்திலே ஸ்டாப் ராக் என்று சொல்லக்கூடிய அடுக்கும் பாறை, ஸ்டாப் ராக் அடுக்கும் பாறை, ஸ்டாப் ராக் அடுக்கும் பாறை, ஸ்டாப் ராக் அடுக்கும் பாறை, ஸ்டாப் ராக் அடுக்கும் பாறை சிறப்பு மிக்க ஆங்கிலத்திலே ஒலித்த நமது அன்பான நமது கிராமத்தில் எக்ஸ் ஆர்மி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஸ்டாப் ராக் ஸ்டாப் இல்லப்பா, காது கேட்கலையா? ஸ்டெப் ராக் என்று சொல்லக்கூடிய அடுக்கும் பாறை
நமது அழகான நமது கிராமத்தை ஆங்கிலத்திலே வடிவமைத்த அன்பு உள்ள எக்ஸ் ஆர்மி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணிபுரியக்கூடிய ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். ஸ்டாப் ராக். நாட்டில் சிறப்பாக இருந்ததா? மிகவும் சிறப்பாக அத்தி பெண்கள் அத்தி மாறினார்கள். அவ்வளவு ஒரு சிறப்பாக எடுப்பா கிடையாது. இவள் ஆடினாலும் நாட்டிகம் அது மிகவும் பிடிச்சிருந்தது. அதனால அவருக்கு ஒரு பரிசு. அப்படியாகட்டமா? உன்னுடைய நாட்டியம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் என்னுடைய மனமகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசளிக்க போகிறேன். என்ன பரிசுமா? இந்த முத்தாரத்தை நான் உங்களுக்கு பரிசாக. நீங்க எனக்கு பரிசு தரீங்க, நானும் உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேம்மா. என்ன பரிசு தெரியுமா? இது என்ன தெரியுமா? மா பலா சொல்லக்கூடிய முக்கணி சாரி. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இது யார் அறிந்தாலும் அவர்களுக்கு வயதே ஆகாது. அதனால் இதை இளவரசர் இருந்த வேண்டும் அம்மா. ஆகட்டுமா இளவரசரி? என்னம்மா? இதுதான் மாப்பழா சொல்லக்கூடிய முக்கணி சாரி. இதை அறிந்தால் யாருக்குமே வயதாகாது. நீங்கள் அறிந்து வேண்டும் ஐயா. என்றுமே இளமையாக இருக்கலாம். ஆமா. என் நாட்டு மக்களை சீரம் சிறப்போடு பார்த்துக் கொள்ளலாம். ஆகட்டமா? அம்மா குடிக்க போறோமா? வராது வம்பு. ஆபத்து என்பதே வராது. உண்மைதாங்க. மக்கள் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. கேவலம் இவ யாருன்னா இவ வந்து நாட்டியம் ஆடுவது ஒரு தாசி. ஐயோ ஐயோ அண்ணா இந்த மாதிரி தமிழக எத்தனை பேர் அமர்ந்து நடுகிறார்கள். இவங்க அத்தனை பேர் முன்னாடி ஒரு தங்கச்சியில மாதிரி தாசி பேசுகிறாரே. யாருங்க கட்டிப்பாங்க? நானே வாழணும். எப்போது தாசி வேசி உரைத்தாலும் எப்போதே உன்னை திருமணம் கொண்டு வர
இருந்தாலும் இனிமேல் என் நாட்டுக்கு நீதான் மகாதான். அப்படிங்க உன்னை எதிர்த்து யாரும் எதுவுமே இருந்தாலும் அவங்க நாத்தனாரு ஒரு வார்த்தை அழிவு சொல்லுங்க. அவ்வளவுதானே? சீக்கிரம் போயிட்டு இனிமேல் நாட்டுக்கு அவள்தான் மகாராணி. அவளை பார்த்து ஒரே ஒரு முறை அண்ணி என்று சொல்லுகிறேன். என்ன சொன்னாய்? நான் சொல்லி புரிய வைக்கிறேங்க. இப்படிப்பட்ட நல்ல குணம் வருமா? இப்படிப்பட்ட தங்க குணம் வருமா? உன்னை திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம். நான் சென்று பந்தல் இருக்கா சீக்கிரமா வந்துயா. டாடா பாய். ஆமா அண்ணன் அடிச்சுட்டாரா? அண்ணன் அடிச்சுட்டாரான்னு கேட்டேன். எல்லாம் உன்னாலதான். சரி, தெரிந்தோ தெரியாமலே நாட்டுக்கு நாட்டியம் ஆட வந்தேன். உன் அண்ணன் என் கருத்துல தாலி கட்டிட்டான். இப்ப இந்நாட்டு மகாராணி நானு. ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? முடியாதா? சொல்ல முடியவே முடியாது. முடியாதா? முடியாது. நான் இறுதியா கேட்கிறேன். நான் உறுதியா சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? முடியாதா?
வளர்க்க காலம் செய்த கோலம் தானா காலம் செய்த கோலம் தானா கடவுள் தந்த பாடம் தானா மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சிட ஆசை கோடி சுமந்தி திருத்தீரில் நானும் அமர்ந்து ஒரு கோவில் தேர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணி வாசலை நெஞ்சில் மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு எழுந்து பாதை மாறி போகும் போது ஊரு வந்து சேராது மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்தி திருத்தீரில் நானும் அமர்ந்து ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணி வாசலை நெஞ்சில் மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு இங்க பாருடி நல்லா துண்ணுப்படு சொல்ல மாட்டேங்க எதிர் விட்டு மோள மாட்டு இருக்கிறியே ஏன் ஒரு வாரத்தை அனுப்பி குறைச்சு போயிடுவியா செத்து போயிடுவியா செத்த போயிடுவேன் அனுப்பல் முடிய முடியாதா முடியவே முடியாது யார் அவன் சொல்றேன் வரும்போது என்னம்மா